இன்று ஜனவரி 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். கடற்படை பயன்பாட்டுக்காக நீர்மூழ்கி உட்பட 3 போர் கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 போர் கப்பல்கள் ஒரே நாளில் இணைக்கப்பட்டது கடற்படை வரலாற்றில் இதுவே முதல் முறை அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இதோட பேரை மட்டும் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீல்கிரி மற்றும் ஐஎன்எஸ் பக்ஷீர் அப்படிங்கிற 3 போர்க்கப்பலை நேற்று நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த 3 கப்பல்களும் என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்படை பயனுக்கு P-17A ரகம் மற்றும் P-15P ரக கப்பல்கள் தயாரிக்கும். எங்கே தயாரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மும்பையில் உள்ள மசாகான் டாக்ஸ் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்திருக்கு. ஸோ அந்த மசாகான் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது இந்த டேட்டா. அடுத்த செய்தி என்னென்னா, இஸ்ரோவோட தலைவராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த விஞ்ஞானி நாராயணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீடிப்பார் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. மணற்கேணி அப்படிங்கிற செயலியை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மணற்கேணி செயலியை பயன்படுத்த உத்தரவு. இந்த செயலி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கற்றல் செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவும் வகையில் மணற்கேணி என்ற செயலி வடிவமைக்கப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கற்றல் செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவும் வகையில் மணற்கேணி அப்படிங்கிற செயலி கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதை டீச்சர்ஸ் பயன்படுத்த சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கொடைக்கானலில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் குறிஞ்சி மலர். இது பார்த்திங்கன்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூக்கும். இது எங்கன்னா இப்போ கொடைக்கானலில் பூத்து குலுங்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சயின்ஸ் டேட்டா பொது அறிவில் பார்த்தோன்னா, மனித உடலில் 1,00,000 கோடிக்கும் மேலான செல்கள் உருவாக காரணமாக இருப்பவை இந்த ஸ்டெம் செல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு ஆதார செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டெம் செல் ஆதார செல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு மரத்தோட விதையோட ஆதார செல்லை ஒப்பிடலாம். ஒரு ஆதார செல்லில் இருந்து உடலின் அனைத்து உறுப்புகளும் உருவாகி மொத்த உடலையும் உயிரையும் உருவாக்குகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, கருத்தரித்த கருமுட்டை அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, செல்களை உருவாக்குறது இந்த ஆதார செல் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டெம் செல்லுனும். இதுக்கு எடுத்துக்காட்டாக கருத்தரித்த கருமுட்டை அப்படிங்கிற நியூஸை கொடுத்துருக்காங்க. பொது அறிவு பகுதியில் சயின்ஸ் டேட்டாவை அதை எடுத்துக்கலாம். அடுத்தது விருதுகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திருவள்ளுவர் திருநாளையொட்டி தமிழக அரசு சார்பில் பெரியார், அண்ணா, காமராஜர், அம்பேத்கர் விருதுகள் வழங்கியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலவர் மு. படிக்கராமுவுக்கும், 2024ஆம் ஆண்டுக்கான அண்ணா விருது எல். கணேசனுக்கும், காமராஜர் விருது முன்னாள் மத்திய அமைச்சர் KV. தங்கபாலுவுக்கும், பாரதியார் விருது கவிஞர் கபிபாலனுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் பொன் செல்வ கணபதிக்கும் வழங்கப்பட்டது. திருவிக்கா விருது டாக்டர் G.R. ரவீந்திரநாத்துக்கும், கியாபே விஸ்வநாதம் விருது வே.மு. பொதிய விற்பனுக்கும் வழங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் விருதை பெற்ற புலவர் மு. படிக்கராமுவுக்கு வழங்கின இமேஜை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மேலும் 2024ஆம் ஆண்டுக்கான பெரியார் விருதை விடுதலை ராஜேந்திரனுக்கும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் விருதை விசிக மக்களவை உறுப்பினர்
து. ரவிக்குமாருக்கும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது.